விஜயெல்லாம் கூட தற்போது கருத்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற ஒரு கருத்து எல்லாம் கூட நீட் விவகாரத்தை பொறுத்தவரை சொல்லியிருக்காரு. அது தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் திராவிட இயக்கத்தால். இன்றைக்கு ஒன்றிய அரசு உயர்கல்வி படிப்பவருடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், ஒரு இலக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், அந்த இலக்கை ஏற்கனவே தமிழ்நாடு தாண்டி இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்க ஆட்சிகள் இருந்த காரணத்தினால். எனவே திராவிட இயக்கத்தை குறித்து கிண்டல் செய்வதற்கு மற்றவர்களுக்கு யோக்கியதை கிடையாது. இன்றைக்கு வந்துவிட்டு நினைத்ததையெல்லாம் பேசுவதற்கு இது திரைப்படம் அல்ல, இது அரசியல். இதில் மக்களுடைய பிரச்சனைக்காக போராடிய இயக்கம், ரத்தம் சிந்திய இயக்கம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது என்றால் மக்கள் உணர்வை புரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும். சார், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்று சொல்றார். பாடல் பற்றி மட்டும் சொல்லுங்க. இந்த எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற பாடலே 60-70 ஆண்டுகளுக்கு முந்தைய பாடல். அந்த பாடலை இன்றைக்கு அவர் பாட வேண்டிய சூழல் இருக்கின்றால், எந்த ஒரு கருத்தும் மக்களை சென்று சேர்வதற்கு அது எந்த காலமாக இருந்தாலும் பயன்படுத்த வேண்டும், போராட வேண்டும். அதே தான் நீட் தேர்வுக்கும் ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது அது. எனவே நாம் சட்டம் முயற்றி அதை இயக்க முடியாது. ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து ஒன்றிய அரசை பணிய வைத்து தான் செய்ய வேண்டும், அல்லது சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் மூலமாக அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். எனவே அனைத்து வகையிலும் அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு போராடும் என்பதுதான் மாண்பு முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். பிரச்சாரத்தின் போது ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு இப்ப மத்திய அரசு மீது புகார் சொல்றீங்களே அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது ரகசியம் என்றால் சட்ட ரீதியாக நாங்கள் அதை போராடுவோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றி அதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புவோம் என்பதை நாம் நிறைவேற்றி காட்டி அனுப்பியிருக்கிறோம். ஒருமித்த கருத்தாக இது தமிழ்நாட்டின் குரல். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அத்தனை கட்சி பேதம் இல்லாமல் அத்தனை கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து ஒரு மனதோடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியும் ஒன்றிய அரசு பணியாமல் இருக்கிறது என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதில் 1 கோடி கையெழுத்து வாங்கினீர்கள், அது என்ன ஆச்சுன்ற அந்த 1 கோடி கையெழுத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதாவது மக்களுடைய கருத்து என்ன என்பதை பிரதிபலிக்கின்ற வகையில் குடியரசுத் தலைவரிலிருந்து பிரதமர் வரை எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த விவசாய போராட்டத்திற்கு முதல்ல 1 இன்ச்சு கூட நகரமாட்டேன்னு சொன்ன ஒன்றிய அரசு ஒரு நாள் பணிந்தது. அதுபோல இதற்கும் ஒரு நாள் தீர்வு வரும். அதுவரை இந்த போராட்டம் தொடரும். விஜய் இந்த விஷயத்தை எடுத்திருப்பாரு நினைக்கிறீங்க? நீட் விஷயத்தை அவருக்கு எந்த பிரச்சனையும் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்காத காரணத்தினால் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துருவார் என்று நினைக்கிறேன். அதாவது நீட் தேர்வு என்பது ஏதோ இன்னைக்கு புதுசா வந்ததுல அது ஒரு நீண்ட மிகப்பெரிய போராட்டம். தமிழ்நாடு மக்கள் முழுவதற்கும் தெரியும். நீட் தேர்வு வந்த போதே அதை முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். தலைவர் கலைஞருக்கு பிறகு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு வந்த ஓபிஎஸ் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தான் அந்த நீட் நடைமுறைக்கு வந்தது. அதை எதிர்த்து எங்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா என்ற மாணவி தன்னுடைய இன்னுயிரை ஈந்து அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்த பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீட்டினுடைய கொடூரம் குறித்து தெரிய ஆரம்பித்தது. எனவே அதிலிருந்து இந்த நீட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள் இப்பொழுதும் எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவர் வரை கொடுத்திருக்கின்றார். இது ஒன்றிய அரசை எதிர்த்து நடக்கின்ற போராட்டம். ஒன்றிய அரசை பொறுத்தவரை கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் படித்து விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டத்தில் மாநில அரசில் இதை நேரடியாக இதை நீக்க முடியாது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் என்பது. எனவே இது சட்டம் புரிந்தால்தான், நாட்டு நடைமுறை புரிந்தால்தான், அரசு நடைமுறை புரிந்தால்தான் பேச முடியும். இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்சு டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு அரசு நடைமுறை.